இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதெல்லாம் ஃபாரின்ல ரொம்ப சாதாரண ஜானு. ஃப்ரீயா விடு. சாதாரணமா? ஒரு நாட்டுக்கு போனா அந்த நாட்டுல இருக்கிற நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டு வரணும். இந்த மாதிரி அசிங்கமான பழக்கத்தெல்லாம் கொண்டு வந்து இங்க நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது. மிட் நைட்ல ஒரு பொண்ணு குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றது உனக்கு சாதாரணமாயிடுச்சுல? ஜானு, ஸ்டாப் இட். என்னது? என்ன பழக்கம் அது? எத்தனை நாளா நடந்துட்டு இருக்க? ஜனமா, ஜனமா வேண்டாமா, விட்டுருங்க. இப்ப வேண்டாமா. ஏற்கனவே அவ ரொம்ப பயந்து போயிருக்கா. எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதான் இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம்ல. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க ப்ளீஸ் ஜனமா. பிள்ளைய பெத்துக்கிறது மட்டும் ஒரு தாயோட கடமை இல்ல. அவங்கள வளர்த்து ஆளாக்குனதுக்கு அப்புறம் அவங்க எங்க போறாங்க, எப்ப வராங்கன்னு கண்காணிக்கணும். கடைசி வரைக்கும் அவங்கள பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். வீட்ல நீ என்ன செய்யறன்னு யாருக்குமே தெரியல. வெளியே போன தங்கச்சி இன்னும் வீட்டுக்கு வரலன்னு கொஞ்சம் கூட அக்கறை இல்ல உங்களுக்கு. இப்படி எல்லாம் உங்களால இருக்க முடியுது? இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? அதான் அவ சேஃபா வந்துட்டால. அப்புறம் என்ன? சேஃபா வந்துட்டாளா? நாம மட்டும் சரியான நேரத்துல போலனா என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாத்தீங்களா? சரி, அதை விடுங்க. நீங்க மட்டும் உடனே அவளை தேடுறதுக்கு வந்தீங்களா? ஜனாமா கம்பல் பண்ணதால தானே நீங்க என் கூட வந்தீங்க. நாம மட்டும் சரியான நேரத்துல வர்ஷினி அங்க பாக்கலனா அந்த பொறுக்கி பயலுங்க அவளை சின்ன பின்ன மாக்கிருப்பாங்க. அதை என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. நீங்க செய்யறது சரியான உங்க மனசாட்சியை நீங்களே கேட்டு பாருங்க. என்ன யோசிக்கிறீங்க? அன்பும் பொறுப்பும் சில சமயம் பாரமா தான் இருக்கும். ஆனா அதெல்லாம் சேர்ந்தாதான் குடும்பம். இந்த வீட்ல உனக்கு என்ன குறை? நீ ஆசைப்பட்ட ட்ரெஸ், நீ ஆசைப்பட்ட படிப்பு, நீ ஆசைப்பட்ட சாப்பாடுன்னு நீ கேட்ட எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்திருக்கேன். ஆனா அது எதுலயுமே இல்லாத சந்தோஷம் இந்த மாதிரி கேவலமான செயல்ல கிடைக்குதுன்னா உன்னோட வளர்ப்பே தப்பா இருக்குன்னு தான் அர்த்தம். உன் வளர்ப்புல என்னோட பங்கு இருக்கு வர்ஷினி. என்ன 4 பேரு கேள்வி கேட்கிற நிலைமைய நீ உருவாக்கிறாத. ஜனாமா, என்ன மன்னிச்சிருங்க ஜனாமா. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். எப்படி அழுகுறா பாரு. இனிமே சாகர வரைக்கும் நான் அந்த தப்பு பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ஜனாமா, என்ன மன்னிச்சிருங்க. அழாத அழாத, எழுந்துற. ஜனாமா, எப்போ இவ தப்பா உணர்ந்துட்டாலோ இனி அவ இந்த தப்ப பண்ண மாட்டா. மன்னிச்சிருங்க ஜனாமா. அவளை பாரு, அவளும் உன் வயசு பொண்ணு தானே, எவ்வளவு பொறுப்பா இருக்கா. உன்னால மட்டும் ஏன் இப்படி எல்லாம் இருக்க முடியல? வர்ஷினி, நீ யாரு மாதிரியும் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா கொஞ்சம் பொறுப்பாரு. நாம செய்யற நல்லதெல்லாம் எப்படி ஜனாமாவுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்குமோ அதே மாதிரி நம்ம பண்ற சின்ன சின்ன கெட்ட விஷயம் கூட அவங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கும். எப்பவுமே ஒரு பையன் தப்பு பண்றானா அவனை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. ஆனா அதே ஒரு பொண்ணு தப்பு பண்ணா அவ குடும்பத்தையே இழுத்து பேசுவாங்க. அதனால உன் குடும்பம், ஜனாமா, இவங்க சம்பாரிச்ச பேரு, இந்த எல்லா வேல்யூவையும் நீ புரிஞ்சுக்கணும். நாம நல்லா இருக்கணும்னா நம்ம கூட இருக்கிறவங்களும் சரியா இருக்கணும். தப்பா வழி நடத்துறவங்க என்னைக்குமே நல்ல ஃப்ரெண்டா இருக்க முடியாது. அத நீ புரிஞ்சுக்கோ.
ஐயோ, அழாத வர்ஷினி. ரொம்ப தேங்க்ஸ் தமிழ். முத்தம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டா. ஒரு மாச கணக்கு தப்பா இருந்தா பரவாயில்ல ஜனமா. ஆனா இது வருஷ கணக்கா நடந்துட்டு இருக்கு. அத கேள்வி கேட்கறதுக்கு தானே நீங்க என்ன வேலைக்கு வச்சிருக்கீங்க. கேட்டா சத்தம் போடுறாங்க. என்னாலயும் ஒரு லிமிட்டை தாண்டி பேச முடியல ஜனாமா. சரி, உட்காரு. பரவாயில்லமா. உட்காரு. எனக்கு இதெல்லாம் தெரியாம இருக்கும்னு நினைக்கிறியா தமிழ்? இத கூட கண்டுபிடிக்க தெரியாமலா நான் இவ்வளவு பெரிய பிசினஸ் நடத்திட்டு இருக்கேன்? எது சரியான கணக்குன்னு எனக்கு தெரியும், எது பொய் கணக்குன்னு எனக்கு தெரியும். கணக்கே இல்லாம என் கையை விட்டு எவ்வளவு போகுதுன்னு எனக்கு தெரியும். கத்திரிக்காய் விலையில இருந்து கச்சா எண்ணெய் விலை வரைக்கும் என் விரல் நுனில இருக்கும் தமிழ். அப்படிப்பட்ட என்னை ஏமாத்த முடியாது. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா ஜனாமா? ஆமா. ஏமா நீங்க எதுவுமே கேட்கல? கேட்க முடியாது தமிழ். ஏன்னா இது ஆபீஸ்லயே குடும்பம். இந்த குடும்பம் ஒன்னா இருக்கிறதுக்காக இதெல்லாம் அனுசரிச்சு போற நிலைமையில நான் இருக்கேன். இருந்தாலும் அவங்க யாரு கொள்ளையடிக்கிறதுக்குன்னு கேக்குறேன். அதானே? மீனா ஒரு வெள்ளந்திம்மா. அவ கெட்டவ இல்ல. அவளை யாரு ஏமாத்துறாங்க, யாரு அவளுக்கு சப்போர்ட்டா இருக்காங்கன்னு அவளுக்கு பிரிச்சு பார்க்க தெரியாது. பிரகாஷ்க்கு அப்படி ஆனதுல இருந்து அவளுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. அவளை பொறுத்த வரைக்கும் ஒரு மாமியாரா நான் வில்லிதான். நான் சொல்றது எல்லாமே அவளுக்கு தப்பா தான் தெரியும். அப்படி இருக்கும்போது அவ சாஞ்சி அழறதுக்கு ஒரு தோல் வேணும்ல, அவ மனம் விட்டு பேசுறதுக்கு யாரும் இல்லல்ல. அதனாலதான் அவ அவங்க கூட இருக்கா. இப்போ நான் கேள்வி கேட்டு இனிமே நாங்க இந்த வீட்லயே இருக்க மாட்டோம்னு கிளம்பி போயிட்டாங்கன்னா அப்புறம் மீனா தனியாள ஆயிடுவா, ரொம்ப கஷ்டப்படுவா. அவளுக்காக தான் நான் இது எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கேன். எனக்கு புரியுதுமா. அவங்க பேசின எதையும் நீ சச்சா, நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல ஜனமா. சரி, நீ போ.